ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காந்தி கண்ணாடி படத்தை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ரிவ்யூ பார்த்தே முடிவு பண்ணிக்கோங்க. கேபிஏ பாலா தாங்க மெயினான கேரக்டர். இதில் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் அர்ச்சனா அப்படின்ற ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. எப்படியாச்சும் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணணும் 60 வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்ன வயசுலேயே சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தை கேபிஏ பாலா ஹெல்ப் பண்ணாடா இல்லையா அப்படின்னு தாங்க கதை. இந்த படம் இப்படி தாங்க ட்ராவல் பண்ணுது. கடைசியில் கல்யாணம் நடந்துச்சா இப்படி தாங்க போகுது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக தான் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு போர்டே அடிக்காது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அவங்களோட காதல் தாங்க. அதாவது பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காதல் எவ்வளோ அழகானது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் எதுக்கு வேணும் அப்படின்றத இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் சூப்பராக எழுதியிருப்பாங்க. இதில் மெயினஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முக்கியமான மைனஸே அந்த பாலா கேரக்டர் தாங்க. அவர் நிறைய இடத்துல ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு கிளியராக இல்லை. ரைட்டிங்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல அவருக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்குது. அதனால் சில சீன் அவருக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது நமக்கு. அந்த மாதிரி சீன்லாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள லவ் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. லாஸ்ட்டில் தான் அந்த லவ் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த நடிச்சிருக்கலாமோ, இன்னும் எமோஷ்னலாக நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது இந்த படம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு ரியல் எஸ்டேட்டில் போவாங்க பாலாஜி சக்திவேல். அங்கே சொல்லுவாங்க, இந்த இடத்த பார்த்திங்கன்னா 10 கோடி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 கோடி போட லேண்டை அவர் 80 லட்சத்துக்கு விற்க பார்ப்பார். யோசிச்சு பாருங்கள், ஒரு லேண்டு 10 கோடிக்கு போகுது, அதை யாராச்சும் 80 லட்சத்துக்கு விற்பாங்களா? எல்லோரும் கேட்டால் நல்ல வேர்டு அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வேர்டை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அதுவும் நான் சரியாக கனெக்டே ஆகலை. என்ன தான் சொன்னாலுமே அது பெருசாக கனெக்ட் ஆகலை. நிறைய சீன் பார்த்தா எதுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு தான் இருக்குது இந்த படத்தில். ஏகப்பட்ட சீன் அந்த மாதிரி இருக்குது. இந்த கேரக்டர்லாம் தேவையே இல்லை. ஒரு 1/2 hour கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா 2 hour மேலே படம் போகுது. என்னடா ரொம்ப இழுத்துட்ருக்காங்களே அந்த மாதிரி தோண வைக்குது. ரொம்ப நிறைய சுத்த வச்சுருப்பாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் ஒர்க் இதையும் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் முக்கியமாக ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. 4000 நோட்டு எப்படிப்பா பத்தோம் அப்படின்னு அந்த டைலாக்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு ஆவரேஜான பர்சன் எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ்க்காக எல்லாருமே பார்க்கலாங்க. கேபி பாலாவோட கேரக்டர் இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். இதை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.